வேதியியல் மாற்றம். இந்த உடம்பே வேதியியல் மாற்றம். அப்பா உடம்புலேருந்து வந்தது வெறும் தண்ணி தான். அம்மா உடம்புல இருந்தது வெறும் சிகப்பு தண்ணி தான். அது உருண்டு திரண்டுகிறது. ஊற்றை குழி தண்ணில் மண்ணை எடுத்து உதிரை புனலில் உண்டை சேர்த்து வாய்த்த குயவனார் பண்ணும் பாண்டம் இது வரையோட்டுக்கு ஆகாது என்று ஆடு பாம்பே. அது பாம்பாட்டி சித்தர் சொல்லியிருக்கார். அவரை பார்க்கும்போது அது வரும். அப்போது ஊத்தை குழி எதுன்னு அப்பா உடம்புல ஊத்தை குழி தான். இதை வள்ளல் பெருமான் ஊற்றுக்கேணி நியாயம் அப்படின்னு எழுதுகிறார். இதை அதிகமாக செலவு செய்யக்கூடாது, எப்படி பாதுகாக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், இல்லறத்தாருக்குரிய நெறிகளை சொல்லி அதிவேகமாக அதி தீவிரமாக இந்த மார்க்கத்துக்கு அடைய வேண்டும்ன்ற விருப்பம் இருந்த கோஷத்தை கவசத்தால் மறைத்திருத்தல் வேண்டும், ஒரு துளி கூட வீணாகாமல் பாதுகாத்தல் வேண்டும்னு வள்ளலார் எழுதிட்டார். அப்போது அதை கட்டுவதால் என்ன உண்டாகும்னு எழுதுகிறார். அதை கட்டும்போது மனமும் கட்டப்படும். அதுதான் ரசம் கட்டணும். ரசம்னா அதுதான், அந்த ரசத்தை தான் கட்ட சொல்லி ஞானிகள்லாம் சொன்னாங்க. வெளியில் பாதரசத்தை வாங்கி கட்டிக்கிட்டு நீங்கள் என்னிடத்தையே மணி விற்க வந்தவங்கலாம் நிறைய பேரை பார்த்துருக்கேன். சிரிப்பு தான் வரும். அந்த மணியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் ஏகப்பட்ட கதை சொல்லுவார். இன்னும் மணியை வாங்கிட்டு இருக்கிறாங்க, மணியை விற்றுக்கிட்டு இருக்காங்க. உலகத்தில் ரெண்டு பக்கமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் யாரை சந்தித்தாலும் கேளுங்க, ஃபயர் ப்ரூஃப் கண்டிஷன், அதாவது நீங்கள் கொடுக்குற இந்த மணி நெருப்புக்கு நிற்குமான்னு ஒரு கேள்வி எழுதினா விற்க ஓடியே போயிடுவார். அவர் கட்டுகின்ற மணியெல்லாம் நெருப்புக்கு நிற்காது. ஒரு மணி ரசமணி நெருப்புக்கு நிற்குமே ஆனால் அது பல வேலைகளை செய்யும். அப்படி கட்டுறவங்க யாரும் இல்லை. அதனால் ரசமணியில் ஏமாற வேண்டாம். நம்முடைய ரசத்தில் மணி கட்டணும். அந்த மணி மேலே கட்டும். மேலே கட்டும்போது பார்வதம் அனைத்தும் சார்புற நடத்தும் சரவொளி மணியே, அண்டகோடிகள் எல்லாம் அரைக்கணத்தில் ஏகு கண்டு கொண்டு இடர் ஒளி கலைநிறை மணியே, சர அசர உயிர்தொரும் சாட்சியே பொருள் தோறும் விராவி உள் விளங்கு வித்தக மணியே, வித்து அகமணியே. மணி எங்கே இருக்கு சொல்லிட்டாரு? அகமணியே. அதான் எழுவார், தன்னையே எனக்கு தந்து அருள் ஒளியால் என்னை வேதித்த எந்தனி அன்பே.